இப்போ வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போறோம். அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து கேப் அப் கேப் டவுன் சொல்லி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து கேப்ஸ் வந்து நிறைய நீங்க பாப்பீங்க. ம் அப்படின்ற மாதிரி உங்களால வந்து மார்க்கெட்டை வந்து கரெக்டான மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ராப்பரா ட்ரா பண்ண முடியாது. அதனால வந்து இந்த நோ கேப் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த கேப்பை ஃபுல்லா வந்து கேண்டில்ஸா ஃபில் பண்ணிடும். இப்போ ஓகே வந்து ஓகே ஓகே மார்க்கெட்ல வந்து கேப் அப் கேப் டவுன் எதுவுமே இருக்காது. ம் அது எல்லாமே உங்களுக்கு கேண்டில்ஸா தான் தெரியும். இப்போ வந்து நம்ம ஓகே மார்க்கெட்ல வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்பயுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து தான் நம்ம வரணும். எதுக்காண்டி வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னா மேல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் வந்து சின்ன விஷயத்துல வந்து மார்க்கெட் எதை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம எக்ஸாக்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ம் அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து வருவோம். ம் இப்போ ஒரு மாசத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு நம்ம கிளியரா பார்க்கணும். இப்போ இங்க உங்களுக்கு மந்த்லில பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு கிளியரான அப் ஆமா ட்ரெண்ட்ல போயிருக்கா மார்க்கெட். இப்போ இதுல வந்து ரீசெண்டா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ்ல பார்க்கும்போது எங்க விஓஎஸ் நடந்த மாதிரி தெரியுது. இப்போ இந்த இடத்துல ஒரு விஓஎஸ் தெரியுதா, அதுக்கு அடுத்து இங்க ஒரு விஓஎஸ் தெரியுதா. ஆமா இப்போ மார்க்கெட்ல வந்து இங்க மட்டும்தான் விஓஎஸ் நடந்திருக்கே தவிர வேற எங்கேயுமே நடக்கல. கரெக்டா? ஆ ஆனா மார்க்கெட்ல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க, இந்த விஓஎஸ்க்கு மட்டும்தான் மார்க்கெட் கரெக்ஷன் வந்திருக்கு. இதுக்கு மேல வந்து கரெக்ஷன் வரல. கரெக்டா? ம் மார்க்கெட்டோட கரெக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது 50% லெவலுக்கு வந்து வந்துட்டு போகணும். ம் ஓகேவா? இப்ப ம் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க ஒரு விஓஎஸ் நடந்திருக்கு, அதுக்கு 50% வந்து இங்க வந்துருச்சா, மார்க்கெட் ஆல்ரெடி வந்துருச்சா. வந்திருக்கோம் அதே மாதிரி அடுத்தடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி போகும்போது மார்க்கெட் என்ன ம் ஆகும்னு கேட்டீங்கன்னா 50% லெவலை வந்து டேப் பண்ணி கரெக்ஷன் எடுத்து போகணும். ம் அதுதான் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸ். ம் ஓகேவா? அப்படி ஓகே பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப ரீசெண்டா வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே தெரியுது. கரெக்டா? ம் சோ நம்ம வந்து இதை வந்து நமக்கு கரெக்ஷன் வராத வாசி இதை வந்து நம்ம மேஜரா எடுத்துக்கிற முடியாது. சோ ம் இங்கதான் கரெக்ஷன் வந்திருக்கு. அதனால வந்து இதோட லோ வந்து இந்த இடம் தானே. சோ இதுக்கு ஆமா கீழே இங்க ஒரு லோ இருக்கு. பட் ஓவராலா சேர்த்து இங்கதான் நமக்கு லோ வந்து கிடைச்சிருக்கு. அதனால ம் வந்து இந்த லோவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டா எக்ஸாக்டா இந்த இடம். ஓகே இருங்க வரேன், கரெக்டா எக்ஸாக்டா சொல்றேன். இப்போ இந்த இதுதான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் லோ. சோ இந்த லோவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாம மார்க்கெட் என்ன ஆகாதுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு போகாது. டவுன் ட்ரெண்ட் கரெக்டா? மூவ் ஆகுது இதை உடைக்காத தொட்டிக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். ஆமா சோ இத வந்து நம்ம மந்த்லியோட லோவா வந்து மார்க் பண்ணிடுவோம். ம் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு அடுத்த மைனர் டைம் ஃப்ரேம் என்ன, வீக்லி. அப்போ ம் வீக்லியில மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ வீக்லிக்குள்ள நம்ம மார்க்கெட்ல வந்துட்டோம். இப்போ இந்த வீக்லிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்து கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் மேப்பிங் எங்க தெரியுதுன்னு நம்ம பார்க்கணும். இங்க தெரியுதா உங்களுக்கு, இங்க ம் இருக்கா. ஆமா சோ இப்போதைக்கு வீக்லியில இங்கதான் வந்து மேஜரா வந்து ஒரு வியூஎஸ் நடந்திருக்கு. அதாவது இந்த வியூஎஸோட லோ வந்து நம்ம வீக்லியோட லோவா எடுத்துக்கிறோம். ஓகே ஓகேவா? ம் இதை உடைக்காத தொட்டிக்கும் வாரத்துல வந்து இது கிடையாது, மைனர் ட்ரெண்ட் வந்து இதாகாது, சேஞ்ச் ஆகாது. கரெக்டா? ம் சோ இந்த லோ வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வீக்லியோட லோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். நம்ம ஹை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருந்தா தான் நம்ம ஹை கிடைக்கும். அது வரைக்கும் வந்து நமக்கு வந்து ம் ஹை கிடைக்காது. சோ இதை வந்து வீக்லியோட லோ அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ அதுக்கு அடுத்து வந்து டேல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மார்க்கெட்ல. இப்போ டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு கனெக்ஷன் வந்துட்டு அதுக்கான மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கா. ம் கிளியரா வந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. அந்த கரெக்ஷன்ல ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா ம் மார்க்கெட்ல வந்து விஓஎஸ் எங்க வச்சிருக்குன்னா இங்கதான் இருக்கு விஓஎஸ். கரெக்டா? இந்த இடத்துல மட்டும்தான் விஓஎஸ் நடந்திருக்கு. அதுக்கு இடவுல எங்கேயுமே நடக்கும். இதெல்லாம் வந்து ம் மைனரா நடந்திருக்கு. ஏன்னா மேஜருக்கு வந்து அது கரெக்ஷன் வரல. இப்போ ரீசெண்டா ஏன் இந்த இடத்த நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ ம் இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு போட்டு பாருங்க,
மார்க்கெட் வந்து 50% வந்து வரல. ம் ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராப்பரா ஒரு கரெக்ஷன் வரல. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. விஓஎஸ் வந்து இங்க மட்டும் தான் நடந்திருக்கு. அதனால வந்து இந்த லோ வந்து நம்ம வந்து ஒரு லோவா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ம் ஒரு நிமிஷம்னே. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து இந்த லோவையும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த லோவையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா மேஜரா வந்தது இந்த லோ. ஓகே இதுக்கு அடுத்து தான் நடந்திருக்கு. இது மைனரா தான் நடந்திருக்க வாசி, இதுதான் மேஜரா நடந்த வாசி. இதுவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்க விஓஎஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு விஓஎஸ் இங்க தான் நடந்திருக்கு. ம் இந்த இருக்கா இது விஓஎஸ் அப்படின்னா அதுக்கு காரணமான லோ வந்து இதுதான். ஓகேவா? அதுவாசி நம்ம இந்த டேவோட லோ எடுத்துக்கிறோம். இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த இதுல என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு கரெக்ஷன் மூவ், அதாவது இது ஒரு கரெக்ஷன் மூவ், இது ஒரு இம்பல்சிவ் மூவ். அப்படிதான் வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த லோ டு ஹை, அதாவது இங்க மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கு மேல. ஓகே அப்படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த கரெக்ஷன் எவ்வளவு தூரம் வருவோம் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னா 50% வந்தா தான் நமக்கு வந்து கரெக்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகும். சோ நம்ம வரைஞ்சிருக்க இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம ஃபிப்பா போடுறோம் அப்படின்னு சொன்னா மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் இந்த 50%க்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நீங்க ஆர்டர் வந்து மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா நீங்க மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இடத்துக்கு வந்து ஆல்ரெடி கரெக்ஷன் வரலையோ அந்த இடத்துக்கு தான் வருவானே தவிர எல்லாத்துக்கும் வந்து கரெக்ஷன் வரமாட்டான். சோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த புல் பேக்கு ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்துருச்சா? புரியுதுங்களா? இந்த புல் பேக்கு மார்க்கெட் என்ன இருக்கு, ஆல்ரெடி கரெக்ஷன் கொடுத்துருச்சு. சோ இதுக்கு அடுத்து கரெக்ஷன் கொடுக்காத புல் பேக் இது இங்க இருக்கு. அப்போ இந்த ஹைய வந்து நம்ம மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஹைக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து இப்ப கரெக்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு இந்த லோ வந்து பண்ணி பார்க்கணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்கல. அப்போ நீங்க ஃபிப்பு வரையும் போது என்ன பண்ணணும்னா எப்போ ஒரு இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுக்கலையோ அந்த இடத்துல இருந்து தான் நீங்க லோ டு ஹை போடணுமே தவிர ஓவராலுக்கு போடக்கூடாது. நீங்க ஓவராலுக்கு போட்டீங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரவே வராது. அப்ப நீங்க மார்க்கெட்ல வந்து ஆர்டர் வந்து மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்போ வராத இடம்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து இதுக்கு வரல, அப்போ அவன் இதுக்கு வந்துதான் ஆகணும். சோ வந்து ஒரு ப்ராப்பரான புல் பேக்குன்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஒரு 50%க்கு வந்தா தான் அதை வந்து ப்ராப்பரான புல் பேக்னு நம்ம எடுத்துக்கிற முடியும். இப்போ வந்து அது வந்து ப்ராப்பரான புல் பேக்கு வந்து வரவே இல்லை மார்க்கெட்டு. கரெக்டா? ஓகே. சோ இப்போ வந்து நமக்கு வந்து லோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு, ஹை இன்னும் வந்து நம்ம ஹை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா அவன் ஹை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபிப் வரையறதுக்காண்டி நம்ம ஹை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபிப் 2ல டெலீட் பண்ணிடுங்க. நமக்கு டே ஒரு லோ கிடைச்சிருச்சு. சோ இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மைனரா நடந்த வாசியனா இதை வந்து நீங்க வந்து ஃபிப் வரையறதுக்காண்டி ஒரு ஹை வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இத வந்து டேவோட ஹைன்னு நோட் பண்ணிடுங்க. இப்போ டேவோட ஹை. இப்போ டே வந்து நம்ம பார்த்துட்டோம். டேல வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு இம்பல்சிவ் மூவ் கிரியேட் பண்ணிருக்கு, சின்னதா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணிருக்கு, அதுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ மார்க்கெட்டு அடுத்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து 4 ஹவர். இப்போ 4 ஹவர்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 4 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு கரெக்ஷன் வந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பல்சிவ் மூவ திரும்பி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்குதுல ஒரு புல் பேக் வந்து இங்கதான் உங்களுக்கு வந்து கிளீவா தெரியுதா ஒரு பிஓஎஸ். இங்கதான் நமக்கு வந்து பிஓஎஸ்னு ஒரு விஷயம் தெரியுது. சோ பிஓஎஸ்க்கு காரணமான லோ இது இது. இப்போ 4 ஹவர்ல இதுதான் வந்து நமக்கு லோ, 4 ஹவர் லோ. ஓகே ஓகேவா? இப்போ 4 ஹவருக்கு வந்து நமக்கு ஹை கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஹவரோட ஹையும் டேவோட ஹையும் ஒன்னா தான் இருக்கு. கரெக்டா? ஏன்னா இது மொத்தமாவே ஓவராலா வந்து இம்பல்சிவா தான் போயிருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும்.
இங்க இருந்து இங்க வரைக்குமே நமக்கு வந்து ஒரு இம்பல்சிவும், அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ம் சரிங்களா? ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திரும்பி வந்து மேல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. சோ இந்த இம்பல்சிவ் மூவுக்கு நமக்கு கரெக்ஷன் வந்துருச்சான்னு பாத்தீங்கன்னா வரல. ஆனா மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இந்த மைண்ட், அதாவது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த ஹை மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு வந்து கரெக்ஷன் வரலையா? வரல. வரல. ஆனா ஓவராலா வந்து இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து ஓவராலுக்கு வந்து அது இதுக்கு வரல, கரெக்ஷன் வரல. பட் இங்க வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த லோல இருந்து ஹை போட்டு பாருங்களேன், கரெக்ஷன் வந்துருச்சா 50%க்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரீசெண்டா இருக்கிற ஒரு புல் பேக்கு தான் கரெக்ஷன் வருது, கரெக்டா? அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலுக்கு கரெக்ஷன் வருது. சோ நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இதுல இருக்கிறதுல மேஜரான உங்களுக்கு தெளிவான ஒரு புல் பேக் எங்க இருக்கோ அங்க இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்ஷன் போட்டு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து அதுக்கு கரெக்ஷன் வருதா அப்படின்னு பார்த்தாதான், அதை உடைச்சாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஓவராலுக்கு கரெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேஜரா இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் இருக்க புல் பேக்கு தான் கரெக்ஷன் வரப்போறான்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்ல. அதை வந்து நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து எப்படி வந்து கன்ஃபர்மேஷன் பாக்குறதுன்றத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இதை உடைக்காத தொட்டிக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அப் ட்ரெண்ட் தான். இதை உடைச்சிச்சுன்னா அப்படின்னு சொன்னா மார்க்கெட் வந்து இந்த ஓவராலுக்கு கரெக்ஷன் வரப்போறான்னு வச்சுக்கணுமே தவிர ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. இந்த ஓவராலுக்கு கரெக்ஷன் வரப்போறான் அப்படின்னு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து மார்க்கெட் என்ன, ஆமா இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ரீசெண்டா இருக்க இந்த புல் பேக்கு